சீட்டிங் கேஸுங்க வந்து வெளியே நடக்குது. அதன் மேலே வந்து காவல்துறை வந்து வழக்கு போடுறாங்க, ரைட்டு. ஆனால் இப்போ இந்த நீதிமன்றத்திலேயே வந்து நடக்கின்ற இந்த சீட்டிங் இதெல்லாம் வந்து எப்படி சார் கேட்குறது? இல்லை எப்படி சார் பண்ணுறது? ரைட். சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். இந்த டெல்லியை சேர்ந்த ஒரு நபர் ஆதித்யா பட்டேல் சிங்னு ஒருத்தர், அவருக்கும் இன்னொருத்தருக்கும் வந்து ஒரு பணம் கொடுக்கல் வாங்கல் இருக்கிறது. அந்த பணம் கொடுக்கல் வாங்கல பள்ளிக்கரணை போலீஸார் வந்து ஒரு மாதிரி ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க. ரைட்டு. எஃப்ஐஆர் போடுறாங்களா? அவர் என்ன பண்ணுறாரு, அந்த எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணணும். இந்த மேட்டரில் அவங்க எஃப்ஐஆர் போடக்கூடாதுன்னு ஒரு குவாஷ் பெட்டிஷனு ஹைகோர்ட்டில் வந்து சிங்கிள் ஜட்ஜ் முன்னாடி வருது. ஸோ அதில் அவங்க போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, பிபி மூலமாக நாங்கள் வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டோம். ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டோம். சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக கோர்ட் வந்து அந்த குவாஷ் பெட்டிஷனை டிஸ்மிஸ் தான் பண்ணோம். ஸோ டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. இந்த ஒரு ஆதித்யா சிங் பட்டேல் என்ன பண்ணுறாருன்னா, திருப்பி ஒரு போகிறாரு. அந்த கோர்ட்டில் போய் சார்ஜ் ஷீட் போட்டாங்களான்னு பார்த்தா சார்ஜ் ஷீட் போடல. அப்போது இந்த போலீஸும் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரும் வந்து ஹைகோர்ட்லேயே வந்து பெர்ஜுரி சொல்கிறாங்க இல்லையா, பொய் சாட்சி சொல்கிறாங்க. அவங்க கவுண்டரில் சொல்லிடணும்ல. ஸோ அது பேர் பொய் சாட்சி தானே, அது ஃபால்ஸ் தானே. ஸோ இதுக்கு மேலே வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, இது மாதிரிலாம் வந்து பொய் சாட்சி சொல்லி ஏமாற்றிட்டாங்க இப்போ அப்படின்னு சொல்லி ஒரு பொதுநல வழக்கு போட்டு அது வந்து தலைமை நீதிபதிக்கிட்ட வருது. தலைமை நீதிபதி நான் எப்படி இருக்கிற கொலீக் ஜட்ஜுக்கு நான் எப்படி சொல்ல முடியும், அவருக்கு ரெமெடி வந்து சிஆர்பிசியில் என்ன சொல்லிடுது அதர்பாங்கன்னு. பட் இதுக்கான ரெமெடி என்னன்றது அந்த நண்பருக்கு தெரியவில்லை. அதாவது எந்த ஒரு நீதிமன்றத்துக்குள் இந்த சீட்டிங் நடந்தாலும் அல்லது பெர்ஜுரி நடந்தாலும் நீங்கள் வந்து புகாரை அந்த நீதிமன்ற அலுவலருக்கு, எங்கள் ஆஃபீஸ் இன்சார்ஜ் இருக்கிறார் இல்லையா, அந்த அலுவலர்கிட்ட தான் அந்த டாக்குமெண்ட் எல்லாம் நீங்கள் வாங்கி வச்சு கிளப் பண்ணி கொடுக்கணும். அது மாதிரி பொய் சாட்சி சொல்லியிருக்காங்க. அதனால் பொய் சாட்சி சொன்ன குற்றத்திற்கு, அது மாதிரி பெர்ஜுரி சொன்ன குற்றத்திற்கு, கோர்ட்டை வந்து ஏமாத்தல குற்றத்திற்கு நடவடிக்கை எடுக்கணும்னு நீங்கள் வந்து மனு கொடுத்தீங்கன்னா, அந்த மனு அந்த அதிகாரிகள் ஆவணங்களை சரிபார்த்து விசாரித்து அதை வந்து என்ன ஜூரிஸ்டிக்ஷனல் போலீஸ், அந்த நீதிமன்றத்திற்கு எந்த காவல்துறை இருக்குதுல்ல அந்த போலீஸ்கிட்ட விசாரிச்சாங்கன்னா அனுப்பிச்சு விசாரிக்க வைப்பாங்க. எஃப்ஐஆர் போடுவாங்க, என்கொயரி நடக்கும், சார்ஜ் ஷீட் போடுவாங்க, ட்ரையல் கோர்ட்டுக்கு போவோம், தண்டனை கொடுப்பாங்க, இல்லை அக்கௌண்ட்டில் நடக்கும், ஏதாவது நடக்கும். ரைட்டு. இப்போ இதில் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டும் போட முடியுமா? ஆனால் தாராளமாக போடலாம். அந்த போலீஸ்க்கு எந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டோ அந்த மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டை நீங்கள் ஆவணங்களை வைத்து போட்டு வழக்கு நடத்தி அவர்களுக்கு தண்டனை வாங்கி தர முடியும். இதை போன்றெல்லாம் வந்து உண்மையிலேயே சில விஷயங்கள் நடக்கிறது. ஆனால் நீதிமன்றத்துக்குள் நடந்தால் அதை எப்படி நாங்கள் கையாளுவது என்று நிறைய நபர்களுக்கு தெரியாமல் தான் இதை போன்ற பொதுநல வழக்குகள் வருகின்றன.